ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறை வார்த்தை பகிரும் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொது காலம் 26வது வாரத்திலே அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இன்று நாம் இருக்கிறோம். என்று தாயாம் திருச்சபை புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இன்றைய திருவழிபாட்டு நிகழ்விலே யோபு புத்தகத்திலிருந்து முதல் வாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகத்திலே கடவுளுக்கும் யோபுக்கும் நடந்த முதல் உரையாடலை யோபு புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. கடவுள் யோபுவோடு உரையாடுவதை நாம் இங்கே காண்கிறோம். சிறப்பாக யோபு நேர்மையுக்க மனிதராக இருந்தாலும் கடவுள் மீது சரியான ஒரு புரிதல் இல்லாதவராக இருப்பதை நாம் காண்கிறோம். அப்பொழுது யோபு ஆண்டவரிடம் பதிலளிக்கிறார். ஆண்டவரே, எனது வாயை நான் பொற்றிக்கொள்வேன், இனி பேசவே மாட்டேன் என்று தனது தவறை உணர்ந்து பதிலளிப்பதை நாம் காண்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்காவுடைய புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து கொராசின், பெத்சைதா ஆகிய 2 நகர்களை சபிப்பதனாக பார்க்கிறோம். கடவுள் எளிதில் கோபம் கொள்ளாதவர், சினம் கொள்ளாதவர். அப்படி இருந்தும் எதற்கு இயேசு கொராசின், பெத்சைதா ஆகிய 2 நகர்கள் மீதும் கோபம் கொள்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கொராசின், பெத்சைதா ஆகிய 2 நகர்களில் தான் இயேசு செய்த வல்ல செயல்கள் அதிகம். அவர் செய்த வல்ல செயல்களை அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் மனம் மாறாமல் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் வாழ்ந்து வந்ததால் தான் இயேசு அவர்களை சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு யோவான் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்திலே சொல்லுவார், நீங்கள் எல்லாம் கனி தர வேண்டும் என்பதே என் தந்தையினுடைய விருப்பம் என்று கூறுவார். நல்ல கனி தருகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஒருவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகிறார். அதைத்தான் கொராசின், பெத்சைதா நகர் மக்களிடையே ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் அந்த பலனை கொடுக்கவில்லை. அதனால்தான் சொல்லுகிறார், உங்களிடம் செய்த நற்செயல்கள் தீர் சீதோன் பகுதியிலே செய்திருந்தார் அவர்கள் எப்பவோ மனம் மாறி நற்செய்தியை நம்பி இருப்பார்கள் என்று ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நமக்காகவும் சொல்லுகிறார். கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்விலே கண்டும் கடவுளை நாம் நெருங்கி வர மறுக்கிறோம். காசு, பணம் மட்டும் நம் வாழ்க்கையிலே போதும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய வாசகங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எடுத்து வைக்கும். கொராசின், பெத்சைதா நகர்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் சொல்ல எத்தனை நிமிடங்கள் எடுக்கும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் வாழ்விலே ஒவ்வொரு நொடியும் கடவுள் ஏதோ ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். நாம் தான் கண்ணிருந்தும் குருடராகவும் காதிருந்தும் செவிடராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களை திறந்து பாருங்கள் என்கின்ற எலியாவினுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை திறந்து பார்த்த பொழுதுதான் அவரை சூழ்ந்திருந்த வானதூதர்களை அவருடைய பணியால் கண்டுகொண்டார். அதுபோலத்தான் கடவுள் நம்மையும் கூட அழைக்கிறார். எம்மாவூஸ் சீடர்களுடைய கண்களும் அப்படித்தான் திறக்கப்பட்டது. நம்முடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே திருச்சபை புனித பிரான்சிஸ் அசிசியாரை நிறைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நாம் மிகவும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இயேசுவுக்கு பிறகு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் புனித பிரான்சிஸ் அசிசியார். ஏழைகள் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தார். ஏழையாகவே தன்னை மாற்றிக்கொண்டார். ஒரு பணக்காரருக்கு மகனாக பிறந்திருந்தும் தன் தந்தை சொன்னார் என்பதற்காக தான் அணிந்திருந்த ஆடையை கலட்டி கொடுத்துவிட்டு அவர் உடலிலே ஒன்றுமே இல்லாமல் நடந்து சென்றதை அவருடைய வாழ்க்கை வர குறிப்பு நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இறக்கும் தருவாயிலும் தான் அணிந்திருந்த உடையை அவர் எடுக்க சொல்லிவிட்டார். இறக்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே அவர் இறந்து விட்டார். ஆனால் அடுத்த நாள் கணக்கெடுப்பில் தான் 4ஆம் தேதி என்று திருச்சபை நமக்கு கணக்கு சொல்கிறது. ஆனால் இறக்கின்ற பொழுது கூட தான் அணிந்திருந்த ஆடையை எடுக்க சொல்லிவிட்டார். மற்றொருவருக்கு யாராருக்கு உதவட்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான். கடன் வாங்கப்பட்ட ஒரு உடையால் தான், துணியால் தான் அவர் உடல் மூடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவில் மிக பிரியமானவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாம் வணங்குகிறோம், இவர் வழியாக கடவுளை நாம் செல்லுகிறோம் என்றால் அவரை போல நாமும் வாழ ஆசைப்படுகிறோம்.
அவர் ஏழைகளுக்கு பங்காளனாய் இருந்தார், நண்பனாய் இருந்தார். தன்னிடம் இருந்ததையும் ஏழைக்கு கொடுத்தார். ஒருமுறை அவர் வெளியிலே சென்று திரும்பி வருகின்ற பொழுது வழியிலே ஒரு முதியவர், வறியவர், கிழிந்த ஆடையோடு உதவி கேட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பார்த்து வருத்தமுற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னிடம் இருந்த அதிகம் கிழியாத ஒரு ஆடையை அவருக்கு கொடுத்துவிட்டு மோசமாக கிழிந்திருந்த அந்த முதியோரோட ஆடையை எடுத்து தான் போர்த்தி கொண்டார். அருகில் இருந்தவர், ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்ட பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரிடம் சொன்னாராம், வறிய ஒருவர் நம் கண் முன்ன கஷ்டப்படுகின்ற பொழுது அதை பார்த்து கடந்து செல்வோம் என்றால் அதை விட பெரிய பாவம் இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்று சொன்னாராம். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இந்த நேரம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை முறை நம்மிடம் உதவி தேடி வந்தவர்களை நாம் உதாசீனப்படுத்தி இருப்போம். கையிலே காசு வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லியிருப்போம். உணவை கீழே கொட்டி இருப்போம். எத்தனையோ ஆடை வைத்திருப்போம். இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் என்ற மனம் வராது. நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் கொடுப்பதில் தான் இன்பம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொன்னை கொடுக்கவில்லை, பொருளை கொடுக்கவில்லை, தன் உயிரை நமக்காக கொடுத்தார். ஆனால் நம்மிடமிருந்து உயிரை கேட்கவில்லை. உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் கொடுங்கள், நீங்கள் கேட்பதற்கு மேலாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய தந்தை. நம் பிள்ளைகள் யாரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற பிள்ளையாக புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல வாழ திருச்சபை நமக்கு அழைப்பு விடுகிறது. இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.